நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹனி செந்தில் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு சண்டே பாசிட்டிவிட்டி. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேசலாம் அப்படின்னு வச்சா, அடுத்த மனிதர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு எதுவுமே தெரியாதப்ப உண்மையாக நமக்கு எதுவுமே தெரியாது, உண்மைதானே? அப்படி இருக்கும்போது நாம் அவங்க மேலே ஒரு குறைந்தபட்ச மனிதாபிமானத்தோட குறைந்தபட்ச அன்போட இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிறையா விஷயங்கள்லேருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் எனக்கு இப்போது நான் அதை ஃபேஸ் பண்ணேன். அது எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு சின்ன சர்ஜரிக்காக வந்திருந்தோம். அப்போ நம்மளுடைய அந்த இமோஷனல் ஜேர்னி, நமக்கு உள்ள வருத்தம், அந்த பர்சனல் ஃபீலிங்ஸை தாண்டி நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களை பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட்லேருந்து வர்றவங்களுக்கு அவங்க சூழல், அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம், அதனுடைய வீரியம், பண ரீதியாக அவங்க எப்படி அதை பார்க்குறாங்க, எமோஷன் எந்த அளவுக்கு அதை தாக்குது, ப்ளஸ் அவுட்கம் எந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்வியலை கேள்விக்குறியாக்குது அப்படிங்கிற பல டைமென்ஷனில் உள்ள விஷயங்களை பக்கத்தில் நின்று பார்க்க முடிஞ்சுது. இப்போ உதாரணமாக நிறைய விதவிதமான நண்பர்கள் அவங்களுடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்க முடிஞ்சுது. நிச்சயமாக ஒரு நல்ல விஷயம், சந்தோஷமான விஷயத்தை ஒருத்தவங்கிட்ட பகிர்ந்துக்கும் போது அது இரட்டிப்பாகுது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவு அடுத்தவங்களுடைய வருத்தம், கஷ்டத்தை நாம் பகிர்ந்துக்கும் போது, நம்ம கேட்கும்போது, நம்ம அந்த விஷயங்களையும் சொல்லும்போது நிச்சயமாக அது குறையுது அப்படிங்கிறதும் பெரிய உண்மை. அப்படி பேசும்போது வெவ்வேறு விதமான பிரச்சனைகளை பற்றி கேட்க முடிஞ்சுது. தன்னுடைய சகோதரனுக்காக நிற்கிற ஒரு அண்ணன், தன்னுடைய அம்மா, அவங்களுக்கு வயசானவங்க, அவங்கள பார்த்துக்கிறதுக்காக இருக்கிற 2 மிடில் ஏஜ்டு பெண்கள் சகோதரிகள், தன்னோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி இருக்கிற ஒட்டுமொத்த ஃபேமிலியில் இங்கே 7-8 பேர் இரவு பூரா கண் விழித்து தூங்காமல் இருந்து அடுத்த நாள் திடீர்னு வந்திருந்த நண்பர்கள்லேயே, அந்த உறவினர்கள்லேயே அந்த அட்மிட் ஆனவருடைய பையனுக்கு திடீர்னு அவர் ஏதோ ஒரு காரணத்தினால சுற்றி அடித்து கீழே விழுந்து அவருக்கு ஒரு வலிப்பு ஒரு அது குடும்பம் அதை ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள்னு நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள் நிறைய விஷயங்களை தினமும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, அனுபவிக்கிறாங்க. இந்த மாதிரியான அன்டுவர்ட் சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே நம்மளுடைய ரொட்டீன் லைஃப் பெரிய அளவில் பாதிக்குது. நம்மளுடைய இயல்பு வாழ்க்கை, காலையில் எழுந்திரிச்சோம், நம்ம கடமைகளை முடித்து சாப்பிட்டுட்டு ஒரு வேலைக்கு போனோம், வந்தோம், சாப்பிட்டோம், படுத்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயமே ஒரு பெரிய கிஃப்ட் அப்படிங்கிறத இந்த மாதிரி சூழல்கள் தான் நமக்கு எடுத்து காமிக்குது. இந்த மாதிரி மனிதர்களுடைய வாழ்க்கையில் கிட்ட போய் பார்க்கும்போது அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நேசம் நிறைந்தவர்களா, பாசம் நிறைந்தவர்களா. ஒரு நண்பரை பொறுத்தவரைக்கும், ஒரு பெரியவர் ஒருத்தருக்கு அட்மிட் ஆகிருக்காரு. அவரை பார்த்துக்கிறது யாருன்னா அவருடைய சகோதரியோட பிள்ளைங்க. அவங்க அந்த பிள்ளைங்க வந்திருக்கவங்களும் பெரியவங்க, மிடில் ஏஜில் இருக்கிறவங்க. எங்கள் மாமா எங்களுக்கு குழந்தைங்களாக இருக்கப்போ எங்களுக்கு பெரிய உதவி பண்ணாங்க, எங்களை பார்த்துக்கிட்டாங்க. பொருளாதார ரீதியாக அவங்க சிரமப்பட்டாலும் நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்து அவரை பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பகிர்ந்துக்கும் போது இங்கே பணம், இந்த ரொட்டீன் பாதிக்கப்படுறதை தாண்டி இன்னும் அந்த வேர்களில் இருக்கக்கூடிய அந்த பாசமும் நிச்சயமாக கண்ணில் நீர் துளிக்க வைக்கிறது. ஸோ இந்த விஷயங்கள்லேருந்து நான் திரும்ப எனக்கு எடுத்துகிட்டு போகிற விஷயமா நான் என்ன பார்த்தேன்னா, நம்ம சாலையில் பார்க்குற ஒவ்வொரு மனுஷனுக்கும் நடுவில் அவன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. எல்லாத்தையுமே நாம் கிட்ட உட்காந்து கவனித்து கேட்குறதுக்கு நேரம் இல்லை. குறைந்தபட்ச அன்போடு இருக்கலாம், நம்ம அவங்க மேலே சிநேகமாக இருக்கலாம். அவங்கள பார்க்குற பார்வையில் நமக்கு ஒரு 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 ஸ்நேக உணர்வு ததும்பி அந்த உணர்வோடு நம்ம பார்க்கலாம். பரஸ்பர அன்பில் தான் இங்கே உலகம் சுபிட்சமாக இயங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாம் கொடுக்குற எல்லா விஷயமும் திரும்ப நம்மளை நோக்கி வருங்கிற சுயநலமும் அதில் அடங்கியிருக்கு. உங்களுடைய அனுபவங்களை தொடர்பாக பகிர்ந்துங்க. நான் இதை வாசிக்கிற கேட்டு நண்பர்களுக்கு பெரிய அளவில் ஒரு மன உத்வேகத்தை கொடுக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. அடுத்த வாரம் சண்டே பாசிட்டிவிட்டியில் இன்னொரு அனுபவத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.